வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓயப் போவதில்லை. மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான எங்கள் போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கொள்முதல் நிலையங்களில் நெல்லுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த மத்திய அரசு மறுத்த விவகாரம். நாளை மறுநாள் தஞ்சாவூரிலும் வரும் 24ஆம் தேதி திருவாரூரிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்குவதாக கூறி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தம் ரவுண்டானா அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேராவூரணி, சீர்காழி, ஜெயங்கொண்டம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல். எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக சென்னையில் பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் திமுக அரசு மீண்டும் துரோகம் செய்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக அரசுக்கு மன்னிப்பே கிடையாது எனவும் காட்டம். நன்றியை மறந்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் மக்கள் நலனை புறக்கணித்தவர்களுக்கும் பாடம் புகட்டும் வகையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடத்தப்படும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்கு அனுமதி கிடைக்காதது ஏன்? மக்கள் சந்திப்பில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்ற விவரம் அளிக்கப்படாததால் அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தகவல். சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை. இளையராஜா சார்பில் தொடர்ந்த வழக்கில் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படங்களை நீக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை. இளையராஜா சார்பில் தொடர்ந்த வழக்கில் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படங்களை நீக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விவகாரம். நேற்று சாலை மறியல் போராட்டம் நடத்திய ஜோதிமணி எம்பி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அதிரடி நடவடிக்கை. ஈரோடு கணபதி நகரில் ஆடிட்டர் வீட்டில் பீரோவை உடைத்து 40 சவரன் நகை, 7 லட்சம் ரூபாய் கொள்ளை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே கொள்ளை நிகழ்ந்த வீட்டில் 2வது முறையாக திருடர்கள் கைவரிசை காட்டியதால் பரபரப்பு.
ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் திரைப்படத்திற்கு ப்ரோகோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது. டெல்லியை சேர்ந்த நிறுவனத்திற்கு விதித்த இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்ட விளையாட்டு அலுவலருடன் பாமக எம்எல்ஏ அருள் வாக்குவாதம். சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு தனக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் போதை வழக்கு ஒன்றில் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் ஷர்புதீன் உள்ளிட்ட 3 பேர் கைது. போதைப் பொருள் விற்பனையில் கைதானவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. மதுரை திருமங்கலம் அருகே 20 மாணவர்களுடன் சென்ற பள்ளி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. வேனில் இருந்து புகை வந்ததும் மாணவர்கள் உடனடியாக கீழே இறங்கிவிடப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. எழுபது வயதான தம்பதியர் 35 பேருக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு திருமண சீர்வரிசை. சட்டமன்றத்தில் அறிவித்ததன் பேரில் தம்பதியருக்கு 2500 ரூபாய் மதிப்பில் மங்கள பொருட்கள் வழங்கல். திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி அருகே தோழியுடன் அம்மன் கோயிலுக்கு சென்ற இஸ்லாமிய பெண்ணுக்கு அடி உதை. வீட்டை விட்டு வெளியேற விடாமல் அடிமைப்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை. மதுரையில் காரில் இருந்து 2 டயர்களை மட்டும் தனியாக கழற்றி சென்ற வினோத திருடன். கார் கவிழாமல் இருக்க செங்கற்களை அடுக்கி வைத்து சென்ற காட்சி இணையத்தில் வைரல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள ஷூ ஆலையில் வேலைவாய்ப்பு என அறிவிப்பு. 52 பணியிடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் திரண்டதால் பரபரப்பு. குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்கு குவிந்த ஐயப்ப பக்தர்கள். தடைக்கு மத்தியில் அருவியில் ஓரமாக நின்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் படையெடுப்பு. சபரிமலை செல்லும் வழியில் ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு. புல்லுமேடு கானக பாதை வழியாக சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். சென்னை வியாசர்பாடியில் கத்தி முனையில் காதலிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த இளைஞர் கைது. காதலன் நடவடிக்கைகள் பிடிக்காததால் அவரிடமிருந்து விலகிய நிலையில் கல்லூரி மாணவிக்கு தொந்தரவு கொடுத்த புகாரில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. 1 கிராம் 11,460 ரூபாய்க்கும் 1 சவரன் 91,680 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைவு. 1 கிராம் 169 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,69,000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை விமான நிலையத்திற்கு மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோயாளிகளை அழைக்க இறக்கிவிட வரும் வாகனங்களுக்கு சலுகை. 15 நிமிடங்களுக்குள் வெளியில் சென்றுவிடும் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் கிடையாது என்று அறிவிப்பு. கன்னியாகுமரியில் மரக்கன்று பராமரிப்பு பணிகளில் 10 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக ஊராட்சி நிர்வாகம் மீது புகார். மரக்கிளையை முறித்து சிறிய மரக்கன்றுடன் சேர்த்து கட்டி அதிகாரிகளை ஏமாற்றிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு.
உதகை நகரின் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் சித்தராமையா பதவி வகிக்கும் முதல்வர் நாற்காலிக்கு மீண்டும் சண்டை என தகவல். துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழந்த சோகம். அமீபா மூளை காய்ச்சலுக்கு இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல். இந்திய கடற்படைக்காக தற்போது 52 கப்பல்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக துணை தளபதி சஞ்சய் வத்சாயன் தகவல். அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் கப்பல்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் டிசம்பரில் 4 கப்பல்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் பேட்டி. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாயின் பணி இன்றுடன் நிறைவு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக வரும் 24ஆம் தேதி பதவியேற்கிறார் சூரியகாந்த். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உள்பட்டோரின் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கணக்குகள் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் முடக்கப்படும் என அறிவிப்பு. குழந்தைகள் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக டிக்டாக், யூடியூப், எக்ஸ் உள்ளிட்ட கணக்குகளும் முடக்கப்படுவதாக பிரதமர் அந்தோனி ஆல்பினிஸ் தகவல். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் நேற்று ஒரே நாளில் இந்திய வீராங்கனைகள் 7 பேர் தங்கம் வென்று அசத்தல். மொத்தம் 9 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலம் என 20 பதக்கங்கள் வென்று இந்தியா அபாரம். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்படுவார் என BCCI அறிவிப்பு. காயத்தில் இருந்து முழுவதும் குணமடையாததால் நாளைய டெஸ்டில் சுப்மன் கில் விளையாட மாட்டார் என தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 172 ரன்களுக்கு சுருண்டது இங்கிலாந்து அணி. ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் அபார பந்து வீச்சால் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பிய வீரர்கள். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி வீரர் மிச்சல் ஸ்டார்க் வரலாற்று சாதனை. 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார். இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு திருமணம் நிச்சயம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடன் தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை வீடியோ மூலம் அறிவித்தார் ஸ்மிருதி மந்தனா.